வணக்கம் நண்பர்களே. பெரும்பாலான மக்கள் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, நம்ம இறைவனுக்கு ஏன் முடியை காணிக்கையாக கொடுக்குறோம்? நம்மளால் முடிஞ்ச பணங்களை செய்கிறோம், பொருள்களை செய்கிறோம், இது எல்லாத்த காட்டிலும் ஏன் முடியை கொடுக்கணும்? எல்லாருமே கேள்வி கேட்கக்கூடிய விஷயமா, ஏன் ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாத ஒரு முடியை இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது தேவையானதா அப்படின்றது. ஏன்னா முடி வெட்ட வெட்ட வளரக்கூடியது, அதை போய் கொடுத்துட்டு பெருமையாக நீங்கள் முடி காணிக்க கொடுத்தேன்னு சொல்கிறீங்களே அப்படின்றது எல்லாருமே நம்மளை பார்த்து பேசுகிற ஒரு விஷயமா இருக்குது. அதாவது நம்மளுடைய உடல் உறுப்புகளில் உயர்ந்ததாக நினைக்கக்கூடிய விஷயம் தலை வணங்குதல் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போது தலை வணங்குதல்ன்றது ஒருவருக்கு மரியாதையின் நிமித்தமாக நம்ம தலையை வணங்குகிறோம். ஜப்பான் போன்ற நாடுகளில் வணக்கம் சொல்கிறதே தலையை வணங்கி தான் சொல்கிற வழக்கம். இப்போ தாய்லாந்து போன்ற நாடுகளில் தலையில் யாருமே அடிச்சிடக்கூடாது. தலையில் அடிச்சிட்டா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ மாதிரி கடும் கோபத்துக்கு ஆளாவாங்க தாய்லாந்து மக்கள். அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் தலையில் அடிக்கிறது. அப்போ தலை ஒரு சிறப்பான ஒரு உடல் உறுப்பாக நினைக்கப்படுது. நம்ம ஊர்லேயும் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, தலையில் அடிக்காத, அவன் என்ன தாய் இல்லாத பிள்ளையா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூற்றுக்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது தலை மிகவும் ஒரு புனிதமான ஒரு உறுப்பாக நம்ம நினைக்கிறோம். ஐயப்பன் கோயிலுக்கு போகும் பக்தர்கள் இருமுடி என்று சொல்கிறாங்க. அவங்க எடுத்து போகக்கூடிய தேங்காவையும் அரிசியும் 2 பாகங்களாக படித்து அதுதான் இரு முடி என்றால், நமக்கு தலைக்கு மேலே அதை சுமந்துட்டு போகிறனால இருமுடி அப்படின்ற ஒரு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தலைக்கு மேல் பகுதி இருக்கக்கூடிய ரோமத்தை முடி என்று சொல்கிறோம். அந்த காலங்களில் அரசருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் பொழுது சொல்லக்கூடிய மொழி முடிசூட்டு விழா. அதாவது அரசனாக முடிசூட்டு பதவி பிரமாணம் எடுத்துக்கிறது தான் முடிசூட்டு விழா அப்படின்னு. யாருமே கிரீடம் சூட்டும் விழா அப்படின்னு சொல்கிறதில்ல, அல்லது மணிமகுடம் சூட்டும் விழா அப்படின்றது சொல்கிறதில்ல, முடிசூட்டு விழா அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போது நம்ம தலைக்கு மேல் பகுதியில் அணிவிக்கக்கூடியதை முடிசூட்டு விழா. நம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை முடிசூடாமன்னு ஒரு பட்டத்தோடு அழைப்பாங்க. இந்த தலைக்கு மேல் வளரக்கூடிய ரோமத்துக்கு முடி, அதுக்கு அத்தனை சிறப்புகளான சொல்கள் வழக்குகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த முடியை அந்த காலத்தில் குற்றம் செய்கிறவங்கள முடியை ரோமத்தை எடுத்துட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஒரு கழுது மேலே ஏற்றுவாங்க. அதாவது அவங்கள அவமானப்படுத்துறது. அப்போது அந்த முடி எடுக்கிறதுன்றது ஒரு செயலாக பார்க்கப்பட்டது. முடியினுடைய தன்மை என்னன்னு சொன்னால், நம்மளுடைய கௌரவத்தின் அடையாளம். யோக ரீதியாக 7வது சக்கரமான சரஸ்கர சக்கரத்தில் மேல் வீற்றிருக்கக்கூடிய ரோமம் உன்னதமாக கருதப்படுகிறது. அப்போது அந்த கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடிய தலைமுடியை இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம். அந்த முடியை எடுத்த உடனே நம்ம நான்ற அகங்காரமற்று இறைவன் முன்னாடி தலை வணங்கி நிற்கிறோம். நம்ம இந்து மதத்தினுடைய அத்தனை தத்துவங்களும் எதை நோக்கி போகுதுன்னு சொன்னால், நான் என்ற அகந்தையை அகற்றுவது தான். அப்போ நம்ம முடியை விலக்கும் பொழுது, அதாவது அதை மழித்து விடும் பொழுது, நான் என்ற அகந்தை அற்றவனாக இறைவன் முன்னாடி நம்ம தலை வணங்கி, இறைவா நான் உன்னுடைய அடிமை என்று சொல்வதின் அர்த்தம்தான் இந்த முடி காணிக்கை. அதனால தான் நம்ம முடியை இறைவனுக்கு காணிக்கையாக தரோம். இறைவா நான் உன்னுடைய அடிமை, எனக்கு எந்த ஒரு தலகணமும் இல்லை, நான் என்ற அகங்காரமற்று இருப்பதே இந்து மதத்தினுடைய தலையாய கொள்கை. அந்த சிறப்பின் அடையாளமாக தான் முடியை காணிக்கை கொடுத்துட்டு இறைவன் முன்னாடி நாம் கைகூப்பி தலை வணங்கி, இறைவா நான் உன்னுடைய அடிமை என்று சொல்கிறோம். பொதுவாகவே இந்த முடி கணக்கை என்ன சொன்னாங்கன்னா, 3 முறை அடிப்பாங்க, அது முடி வளர்கிறதுக்கோசம் தான் அடிக்கிறாங்க குழந்தைங்களுக்கு அப்படின்றது சொன்னாங்க. நடைமுறையில் ஒரு பொழுதுபோக்காக சொல்லப்படுகின்ற ஒரு பொருளாகும். உண்மையிலே அது அல்ல. குழந்தை பிறந்து
பிறந்த முடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முடியை வந்துட்டு குல தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க. என் குலத்தில் தோன்றிய இந்த குழந்தையை என் குலதெய்வமான உன்னிடம் ஆணவமற்று ஆங்காரமற்ற நிலையில் சமர்ப்பிக்கின்றேன். இந்த குழந்தையை நீ பாதுகாத்துக்கொள், இனிமேல் நீ கவனித்துக்கொள் அப்படின்ற ஒரு பொருளுக்கு தான் பிறந்த குழந்தைக்கு தலைமுடியை குல தெய்வத்தில் எடுக்கிறோம். முதல் மொட்டை. இரண்டாவது மொட்டை எப்படின்னா பிரசவத்தப்போ இல்லை குழந்தையினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கணுன்றதுக்கோசம் பெரியோர்கள், தாத்தா பாட்டி, அப்படி இல்லைன்னா அப்பா அம்மா யாரோ ஒருத்தர் வேண்டிப்பாங்க. அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய விதமாக தான் இரண்டாவது மொட்டை. மூன்றாவதாக ஒரு மொட்டை அடிப்பாங்க. தன்னுடைய மனசுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வத்திற்கு செலுத்தக்கூடிய முடி காணிக்கை, அதான் மூன்றாவது மொட்டை. இந்த 3 மொட்டைகளையும் குழந்தைங்களுக்கு ஒரு 10 வயசுக்குள்ளே செலுத்துவது வழக்கத்தில் இருக்குது. இப்போ 3 மொட்டைகளுடைய காரணங்கள் ஒன்று, நம்ம குலத்தை குலதெய்வத்துக்கு இந்த குழந்தையும் நம்முடைய குலத்தை சார்ந்தது, குலதெய்வமான நீ இதை கவனித்துக் கொள்வாய் என்பதற்காக முதல் முட்டை, பிரார்த்தனைக்காக இரண்டாவது முட்டை, மூன்றாவது தன்னுடைய இஷ்ட தெய்வத்திற்காக, தனது மனதினுடைய பிரியத்திற்காக, தெய்வத்திற்காக உரிய செலுத்தக்கூடிய முட்டை. இதனால தான் நம்ம இறைவனுக்கு முடி காணிக்கைகளை செலுத்துகிறோம். பொதுவாகவே இந்த முடி காணிக்கை என்பது பிறர் மதத்திலிருந்து வந்ததாகவும் பிற சமயத்திலிருந்து வந்ததாகவும் சொல்லப்படக்கூடிய கூற்றுகள் இருந்தாலும், எது எப்படி விஷயங்கள் இருந்தாலும் இன்று நடைமுறையில் இருப்பதற்குரிய விஷயம், நான் என்ற ஆங்காரம் இல்லாமல் இறைவன் முன்னாடி தலை வணங்கி நிற்பதற்கு தான், அடையாளமாக தான் முடி காணிக்கையை செலுத்துகிறோம். அன்பர்கள் அனைவர்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் இறைவனை தலை வணங்கி வணக்கம் செலுத்துவோமாக. நன்றி, வணக்கம்.